உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். கட்டுப்பாடான ஷோ காமிச்சிருக்காங்க. இது மாதிரி இவ்வளோ பேர் சேர்ந்து கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக அந்த நாற்காலி சேர் எடுக்கிறவங்க கூட வந்து பாருங்கள், ஒரு சேர் கூட உடையில பாருங்கன்னு சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறான். அந்த ஷேர் கான்ட்ராக்ட் விட்டுருப்பான், அவன் கூட சொல்லிட்டு போகிறான். ஆனால் மதுரையில் பாருங்கள், விஜயோட இதில் எங்களுக்கு எவ்வளோ சேர் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கட்டுப்பாடான ஒரு கூட்டம், உதயநிதியே சொன்ன மாதிரி கோடிக்கணக்கில் நீங்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் சேர்த்து என்ன பிரயோஜனம்? இது வந்து 1 லட்சமாக இருந்தாலும் கட்டுப்பாடான ஒரு கூட்டமாக இருக்குது. இந்த கட்டுப்பாடான கூட்டம் தான் கொள்கை ரீதியாக வெற்றி பெறும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். அதனால் அவர் வந்து தன்னை தகுதியுள்ளனா மாற்றிக்கிறார். முதல்ல கட்சியில் தகுதியுள்ளனா மாற்றிக்கிறார். 2007 வந்து நெல்லையில் வந்து இளைஞரணி மாநாடு, திமுக மாநாடு நடந்தது. அப்போது என்னென்ன ஸ்டாலினுக்கு சொல்லப்பட்டதோ அது எல்லாமே இங்கே சொல்லப்பட்டது. சொன்ன ஆட்கள் தான் வேறு. ஓகே, சொன்ன ஆட்கள் தான் இங்கே வந்து துரைமுருகன், ஆராஜா இருக்கே தவிர அங்கே வந்து சொன்ன ஆட்கள் வேறு. இன்னும் கொஞ்சம் சீனியர் ஆற்காடு வீராசாமி, அன்பழகன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்களா, அவங்களாம் சொன்னாங்க. அது மற்றபடி அதே டெம்ப்ளேட்டு தான் ஓடின்னு இருக்கீங்க. ஸோ அவரை எப்படி கரெக்டாக பில்டப் பண்ணி கொண்டு வந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே பில்டப்பில் தான் இவர் வந்துட்டுருக்காரு. விஜய் பக்கத்தில் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சினிமா கவர்ச்சியில் வந்தவங்க. அவர் விஜய் வந்து ஒரு ஹீரோவை பார்த்து அவர் பின்னாடி போனவங்க. ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாக இருக்காங்க. சேரை உடைக்கிறாங்க, தேட்டரில் ஸ்க்ரீனை கிழிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இந்த கூட்டம் எப்படி உருவாகுதுன்னா கொள்கை அடிப்படையில் உருவாகுது. அவங்களுக்கு அறிவு திருவிழா நடத்துகிறாங்க, லைப்ரரி வைக்கிறாங்க, அவங்கள வந்து பாசறை நடத்துகிறாங்க, மாவட்டந்தோறும் திராவிட இயக்க பிரின்சிபல் கொள்கைகளை வந்து கீழே அவங்கக்கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க. அந்த மாதிரி இளைஞர்களை உருவாக்குறாங்க. ஸோ அந்த கொள்கை அடிப்படையில் உருவாக்குற ஒரு கூட்டத்துக்கும் விஜய் பின்னாடி நிற்கிற கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த கூட்டம் சினிமா கவர்ச்சியில் வந்த கூட்டம், இந்த கூட்டம் கொள்கை அடிப்படையில் போகிற கூட்டம். கட்டுமானம் கொண்ட உதயநிதி, கட்டுமானம் இல்லாத சினிமா பிரபலத்தை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தும் விஜய், இந்த 2 பேருக்குள்ள பின்னாடி இருக்கிற இளைஞர்கள், அது 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்குது. இந்த இளைஞர் கூட்டத்துக்கும் அந்த இளைஞர் கூட்டத்துக்கும் வித்தியாசம். இவன் வந்து சமூக நீதி பற்றி பேசுவான், பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுவான், மாநில சுயாட்சியை பற்றி பேசுவான், சுயமரியாதையை பற்றி பேசுவான். இவன்ட்ட நீங்கள் போனீங்கன்னா விஜய் கூட்டத்துக்கிட்ட அதெல்லாம் அதை பற்றி இதுவே இருக்காது. சமூக நீதினா என்ன, கிலோ என்ன வேலைன்னு கேட்குற ஆளுங்க கூட அங்கே இருப்பாங்க, சொல்ல முடியாது. ஐடியாலஜிக்கலாக வந்து பாஜக இருக்கிற ஒரே கட்சி திமுகவாக தான் இருக்குது. அதனால் அவங்க வந்து ஒரு கொள்கை ரீதியான கூட்டத்தை தயார் பண்ணால் தான் நாளைக்கு எதிர்க்க முடியுன்ற விஷயத்தில் அவங்க தயார் பண்ணுறாங்க. இவன் வந்து எலெக்ஷன்ஸில் வின் பண்ணால் நமக்கு இந்த ரசிகர்கள் போகணுன்னு விஜய் நினைக்கலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, எதிர்காலத்தில் பிஜேபி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னா கொள்கை ரீதியான ஒரு கூட்டத்தை தயார் பண்ணணும்னு திமுக நினைக்குது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் நடந்த திமுகவுடைய இந்த இளைஞரணி நிர்வாகிகள் வடக்கு மண்டலம் கூட்டம் அப்படின்றது நடந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. 1,30,000 பேர் வந்து கூடியிருக்கிறதா வந்து சொன்னாங்க. அந்த மேடையில் வந்து நிறைய உதயநிதியோட புகழ் வந்து பாடினாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ராசா அவர்கள் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து எங்களை வந்து வழி நடத்தணும், இயக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏவாவேல் அவர்கள் இளம் பெரியாரே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நம்ம தொடர்ந்து ஒரு 2 இதில் பேசியிருக்கோம், நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். உதயநிதியை இவ்வளோ சீக்கிரம் முன்னே கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம், அது திமுகவுக்கு சாதகமாக அமையுமா இல்லை பாதகமாக அமையுமான்ற ஒரு பிரச்சனை நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். தொடர்ந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து கட்சியில் வந்து அவர் வந்து ஒரு வாரிசுன்ற முறையில் உள்ளே வந்தால் கூட அவர் வந்து தன்னை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறார். அதுதான் அங்கே பாயிண்ட். முதல்ல அவர் வந்து 18 வர்றாரு, 19 எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணுறாரு, 19க்கு அப்புறம் இளைஞரணி செயலாளராக மாறுறாரு, 21 பிரச்சாரம் பண்ணுறாரு, 21 ஒரு 6 மாதம் கழிச்சு அவர் வந்து மந்திரி ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவர் துணை முதல்வர், 24 துணை முதல்வர் ஆகிறாரு. ஸோ அவரை வந்து அப்படியே இயல்பாக ஏற்றுறாங்க. அவரை இளைஞரணி செயலாளர் அப்போ இருக்கார். அந்த இளைஞரணி செயலாளராக இருக்கும்போது என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ 250 இளம் பேச்சாளர்களை உருவாக்குறாரு, அறிவு திருவிழா நடத்துகிறாரு, கிட்டத்தட்ட 5 லட்சம் நிர்வாகிகளை போடுறாரு இளைஞரணிக்கு, 50 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்க்குறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, தான் வந்து வாரிசு அடிப்படையில் வந்தால் கூட தான் வந்து ஒரு தகுதியுடையவன். நடுவில் வந்து ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு விழுந்துருச்சு. அது இப்போ விஜயெல்லாம் வரவே அவங்க பின்னாடி இளைஞர்கள் போகவே இவங்க கட்டமைக்க வேண்டிய அவசியம் நிறையா வருது. அதனால் உதயநிதி வந்து களத்தில் இறங்கி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கட்டாயம் வருது. ஸோ அந்த கட்டாயத்தில் வந்து இவர் பல விஷயங்கள் செஞ்சுருக்கார். நேற்று அவர் கூட்டம் ஒரு வடக்கு மண்டலத்தில் மட்டுமே ஒரு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகளை கூட்டிருக்கார். அது 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் இளைஞரணியிலே இருக்காங்க. அதாவது ஒரு கிளைக்கழகத்துலேருந்து மேலே தலைமை கழகம் வரையும் பேரலாக அந்த பேரண்ட் யூனிட்டுக்கு பேரலாக வந்து இளைஞரணியோட ஆட்களும் இருக்காங்க. ஒரு பகுதியிலன்னா பகுதியில் இளைஞரணி செயலாளர், பகுதியில் இளைஞரணி துணை செயலாளர், பகுதியில் இளைஞரணி செயற்குழு அப்படின்னு ஒரு
அந்த அமைப்பை அப்படியே கட்டமைப்பு மேலே கொண்டு போகிறாங்க. தாய் கழகத்துக்கு ஈக்குவலாக ஒரு அமைப்பை வந்து அப்படியே இளைஞரணி அமைப்பை கொண்டு போகிறாங்க. அப்போது தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்கன்றது பெரிய விஷயம். அவங்கள நீங்கள் ஒரே இடத்துல கூட்டினீங்கன்னா அது பிரம்மாண்டமாக இருக்கும். அது நேற்றே வந்து அவங்க பெரிய ஷோ காட்டுட்டாங்க ஆக்சுவலாக. அது மாதிரியான ஒரு கட்டுப்பாடான ஷோ காமிச்சிருக்காங்க. இது மாதிரி இவ்வளோ பேர் சேர்ந்து கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக அந்த நாற்காலி சேர் எடுக்கிறவங்க கூட வந்து பாருங்கள் ஒரு சேர் கூட உடையில பாருங்கன்னு சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறான். அவன் அந்த ஷேர் கான்ட்ராக்ட் விட்டுருப்பான், அவன் கூட சொல்லிட்டு போகிறான். ஆனால் மதுரையில் பாருங்கள் விஜயோட இதில் எங்களுக்கு எவ்வளோ சேர் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கட்டுப்பாடான ஒரு கூட்டம், உதயநிதியே சொன்ன மாதிரி கோடிக்கணக்கில் நீங்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் சேர்த்து என்ன பிரயோஜனம்? இது வந்து 1 லட்சமாக இருந்தாலும் கட்டுப்பாடான ஒரு கூட்டமாக இருக்குது. இந்த கட்டுப்பாடான கூட்டம் தான் கொள்கை ரீதியாக வெற்றி பெறும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். அதனால் அவர் வந்து தன்னை தகுதியுள்ளனா மாற்றிக்கிறார். முதல்ல கட்சியில் தகுதியுள்ளனா மாற்றிக்கிறார். அதுதான் நடக்குது. அவரை வந்து கட்சிக்குள்ளே அவர் வந்து அங்கீகாரத்தை எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க. அவரை என்ன சொல்கிறாரு, இறங்கி அடிக்கிறாருன்றார். யார்? உதயநிதி இறங்கி அடிக்கிறாருன்னு சிஎம்ஏ சொல்றாரு. உதயநிதி ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கன்றத சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உதயநிதியை பில்டப் பண்றாங்க. அது பில்டப் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து கட்சிக்குள்ள முதல்ல வந்து எல்லாரும் கம்ப்ளீட்டா எந்த விதமான அதிருப்தி குரலும் இருக்கக்கூடாது. அவர் எல்லாரும் ஏற்றுக்கணும். அவர் பாருங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டார் பாருங்க, எவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டார் பாருங்க. அவர் அறிவு திருவிழா நடத்தினார், அவர் லைப்ரரியெல்லாம் ஊரெல்லாம் கட்டுறாரு, அவர் 250 இளம் பேச்சாளர்களை உருவாக்கிட்டாரு அப்படின்னு அவரை பற்றி. அப்புறம் விளையாட்டுத்துறையில் பலவிதமான சாதனைகள்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவரை விதமான அந்த பில்டப் இருக்குல்ல, அந்த பில்டப்பை வந்து கட்சிக்குள்ளே முதல்ல நல்லா கொண்டு வராங்க ஆக்சுவலாக. அப்போ அடுத்த தடவை 26 திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு முக்கியமான பொறுப்பில் ஒரு உள்துறை அவர் கையில் கொடுத்து நிர்வகிக்கிற அளவுக்கு அவரை கொண்டு போவாங்க. அப்புறம் அவர் ஃப்யூச்சரில் வந்து ஸ்டாலினுடைய எதிர்காலத்தை பொறுத்து அவர் எப்படி உதயநிதி உள்ள வருவார் மாட்டார்னு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அவரை வந்து இப்போ கட்சிக்குள்ளே ஒரு தவிர்க்க முடியாத தலைவரா, இல்லாட்டி இவர் சொல்வாரா, ஆராசா சொல்வாரா, தம்பி வா ஆட்சியும் நிர்வாகத்தையும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லுவாரா? ஆராசா வந்து ஒரு திராவிட இந்த இயக்க இந்த கருத்தியல்ல ஊறினவர். ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தரை புகழறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ண மாட்டார். ஆனால் நேற்று அவரே இறங்கி வந்து இவ்வளோ தூரம் உதயநிதியை பற்றி பேசுகிறாரு. துரைமுருகன் பேசுறதை விடுங்க, துரைமுருகன்லாம் கொஞ்சம் ஒரு எமோஷனல் டைப், என்ன வேணால் பேசுவாங்க. ஆராசாலாம் கொஞ்சம் யோசிச்சு பேசக்கூடியவர், பேசுறதுல வந்து ஒரு விஷயம் இருக்கணும்னு பேசக்கூடியவர். அவரே வந்து தம்பி வா தலைமை தாங்கவான்ற மாதிரி பேசுகிறார். 56 அண்ணா சொன்னார் நெடுஞ்செழியனை பார்த்து, தம்பி வா தலைமை தாங்கவான்னு ஒரு மாநாட்டில், திருச்சி மாநாட்டில். அந்த மாதிரி வந்து ஆராசா வந்து இவரை பார்த்து கூப்பிடுறார். அப்போ அந்த கட்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இளம் பெரியார்னு ஒருத்தருக்கு நீங்கள் சொல்கிறாங்க, ஏவாவேலு சொல்கிறாரு. எல்லாருமே அவரை வந்து வாங்க கொண்டாடுறாங்க. இது எப்படி எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, 2007 வந்து நெல்லையில் வந்து இளைஞரணி மாநாடு திமுக மாநாடு நடந்தது. அப்போது என்னென்ன ஸ்டாலினுக்கு சொல்லப்பட்டதோ அது எல்லாமே இங்கே சொல்லப்பட்டது. சொன்ன ஆட்கள் தான் வேறு. சொன்ன ஆட்கள் தான் இங்கே வந்து துரைமுருகன் ஆராய்ச்சா இருக்கே தவிர, அங்கே வந்து சொன்ன ஆட்கள் வேறு. இன்னும் கொஞ்சம் சீனியர் ஆற்காடு வீராசாமி, அன்பழகன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்களா, அவங்களாம் சொன்னாங்க. அது மற்றபடி அதே டெம்ப்ளேட்டு தான் ஓடின்னு இருக்கீங்க. ஸோ அவரை எப்படி கரெக்டாக பில்டப் பண்ணி கொண்டு வந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே பில்டப்பில் தான் இவர் வந்துட்டு இருக்காரு. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே 2007 இளைஞரணி மாநாட்டில் இவர் ஸ்டாலின் என்ன குரல் கொடுத்தாரு, இளைஞர்களுக்கான அதிக வாய்ப்புன்னாரு. நேற்று உதயநிதி அதே சொல்றாரு. அதனால கலைஞர் அப்பவும் ப்ராமிஸ் பண்ணார், வரப்போகிற காலங்களில் வந்து திமுகவில் இளைஞர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னாரு. கிட்டத்தட்ட இவரும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன், சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதனால அந்த உதயநிதியை கொண்ட அந்த பாதை இருக்குல்ல, அது ஏற்கனவே ஸ்டாலின் நடந்த பாதை தான். அந்த பாதையில் தான் இவரும் பின்னாடி போயிட்டு இருக்காரு. அந்த கட்சி அவரை ஏற்றுக்குது. ஸோ கட்சியில் கம்ப்ளீட்டாக ஒரு என்ன கட்சி ஏத்துக்குது, கட்சிக்காரங்க கிட்ட என்ன ஒரு கட்சிக்காரங்களும் ஏத்துக்கிறாங்க. ஆனா அதை மக்கள் கிட்டயும் எடுத்துட்டு வராங்களா, அதை ஏத்துக்கணும்ன்றத மக்கள் இதை பாக்குறாங்க இல்லையா? இவ்வளவு பெரிய கூட்டத்தை உதயநிதிக்காக கூட்டியிருக்காங்களே, உதயநிதிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு போல இருக்கு, உதயநிதி ஒரு பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காரு போல இருக்கு, அந்த பெர்செப்ஷன்ல கிளப்புறாங்கல்ல. அந்த பெர்செப்ஷன் நீங்க 4 மண்டலத்தில் கிளப்பினீங்கன்னா நீங்க ரீச் ஆறீங்களா மக்கள்கிட்ட. திருவண்ணாமலை பகுதி மக்கள்லாம் நினைச்சிருப்பாங்க, இப்போ உதயநிதிக்கு பரவாயில்லப்பா இவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கேன்னு நினைப்பாங்கல்ல. என்ன பேசுறாரு என்ன போறாருன்றது வேற விஷயம். ஆனா வந்து அவர் எப்படி வந்தாருன்றது வேற விஷயம். ஆனால் அவருக்குன்னு ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு மாசை வந்து கிரியேட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாலினுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இவருக்கும் கிரியேட் பண்ணுறாங்க. தேவை இப்போ இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. எதிர்காலம் அவர் தானே. இப்போ சரி, இப்போ ஸ்டாலின் இவ்வளவு நாள் வரைக்கும் பண்ணல, ஸ்டாலின் தான் மிக முக்கியமான நபரா இருந்தாரு. அவரை வச்சுதான் எல்லாமே இந்த திட்டங்கள் முதற்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் பேர் தான், நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படின்லாம் கூட, உங்களோட ஸ்டாலின் இப்படி எல்லாமே அவரை பேஸ் பண்ணி தான் இருந்தது.
இப்போ திடீர்னு கொஞ்ச நாளா வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு, அவருக்கான வேலைகள் அப்படின்றது அதிகமாகுது, அவருக்கான அந்த விளம்பரம்ன்றது அதிகமாகுது இல்லையா? அதனால கேட்குறேன். இல்லை நம்பர் ஒன் வந்து தேர்தல் வருது. தேர்தலில் வந்து அவர் முக்கியமாக பிரச்சாரம் பண்ணுவார். தேர்தலும் போது அவருடைய செல்வாக்கு அதிகப்படுத்த வேண்டிய காலமாக இது இருக்குது ஆக்சுவலாக. ரெண்டாவது திமுகவுக்கே வந்து அடுத்த கட்ட தலைவரை ரெடி பண்ண வேண்டிய காலம் இருக்குல்ல. வர தேர்தலில் வந்து நீங்கள் ஸ்டாலின் தலைமையில் மேனேஜ் பண்ணுவீங்க. அது 31 தேர்தலில் எப்படிப்பட்ட நிலைமை வந்து தயாராகிறாங்க. தயாராக இப்போதுலேயே தயார் பண்ணுறாங்க அவங்க. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக தயார் பண்ணுறாங்க. ஒரு 10 வருஷ காலம் ஸ்டாலின் ஆண்ட பிறகு அவர் அடுத்த கட்டமாக உதயநிதியை வந்து கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. 31 தேர்தலில் நீங்கள் போட்டி போட்டு பாருங்கள். இப்போ அவரை போட்டி போட வைக்கிறதுக்கோ இல்லை மக்களுடைய ஆதரவை பெறத்துக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் 26 ஆட்சிக்கு வந்தாருன்னா அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து இன்னும் கொஞ்சம் வந்து பல நல்ல வேலைகள்லாம் செஞ்சு மக்களுடைய ஆதரவு பெறத்துக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவாங்கல்ல. ஸோ அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. திமுக தொண்டர்களும் தெளிவாக இருக்காங்க. திமுக இப்போ இருக்கிற தலைமையும் தெளிவாக இருக்குது. அடுத்த கட்ட தலைவர் உதயநிதி அவர் எப்படி தயார் பண்ணுறது தான் பாயிண்ட்டு. ஆனால் இது மற்ற இடத்துலேருந்து பாருங்களேன். இப்போ விஜய் பக்கத்தில் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சினிமா கவர்ச்சியில் வந்தவங்க. அவர் விஜய் வந்து ஒரு ஹீரோவை பார்த்து அவர் பின்னாடி போனவங்க. ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாக இருக்காங்க. சேரை உடைக்கிறாங்க, தேட்டரில் ஸ்க்ரீனை கிழிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இந்த கூட்டம் எப்படி உருவாகுதுன்னா கொள்கை அடிப்படையில் உருவாகுது. அவங்களுக்கு அறிவு திருவிழா நடத்துகிறாங்க, லைப்ரரி வைக்கிறாங்க, அவங்கள வந்து பாசறை நடத்துகிறாங்க, மாவட்டந்தோறும் திராவிட இயக்க பிரின்சிபல் கொள்கைகளை வந்து கீழே அவங்கக்கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க. அந்த மாதிரி இளைஞர்களை உருவாக்குறாங்க. ஸோ அந்த கொள்கை அடிப்படையில் உருவாக்குற ஒரு கூட்டத்துக்கும் விஜய் பின்னாடி நிற்கிற கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த கூட்டம் சினிமா கவர்ச்சியில் வந்த கூட்டம். இந்த கூட்டம் கொள்கை அடிப்படையில் போகிற கூட்டம். உதயநிதி ஒன்றும் பெரிய நடிகர் கிடையாது. அவருக்கு உதயநிதியோட பலம் என்னென்னா அவருடைய ஆர்கனைசேஷன் திமுக. விஜயோட பலம் என்னென்னா விஜய் செல்வாக்காக இருக்கிறதா விஜயோடைய பலம். அவருக்கு கட்டுமானம் கீழே கிடையாது. ஸோ கட்டுமானம் கொண்ட உதயநிதி, கட்டுமானம் இல்லாத சினிமா பிரபலத்தை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தும் விஜய். இந்த 2 பேருக்குள்ள பின்னாடி இருக்கிற இளைஞர்கள், அது 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்குது. இந்த இளைஞர் கூட்டத்துக்கும் அந்த இளைஞர் கூட்டத்துக்கும் வித்தியாசம். இவன் வந்து சமூக நீதி பற்றி பேசுவான், பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுவான், மாநில சுயாட்சியை பற்றி பேசுவான், சுயமரியாதையை பற்றி பேசுவான். இவன்ட்ட நீங்கள் போனீங்கன்னா விஜய் கூட்டத்துக்கிட்ட அதை பற்றி இதுவே இருக்காது. சமூக நீதினா என்ன, கிலோ என்ன வேலைன்னு கேட்குற ஆளுங்க கூட அங்கே இருப்பாங்க, சொல்ல முடியாது. ஸோ 2 கூட்டத்துக்கும் there is a difference. ஏன் இந்த கூட்டத்தை அவங்க வளர்க்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு வருதுன்னா அங்கே மறுபடியும் பிஜேபி வராங்கல்ல. பிஜேபியை கொள்கை ரீதியாக எதிர்க்கணும்ல, தத்துவார்த்த ரீதியில் எதிர்க்கணும்ல, ஐடியாலஜிக்கலாக உள்ள வரால, திருப்பரங்குன்றம் அது இதுன்னு ஆரம்பிக்கிறாங்க அந்த விஷயத்த. அப்போது இந்தியாவிலேயே வந்து ஸ்டாலின் சொல்கிற மாதிரி ஐடியாலஜிக்கலாக வந்து பாஜக எதிர்க்கிற ஒரே கட்சி திமுகவாக தான் இருக்குது. அதனால் அவங்க வந்து ஒரு கொள்கை ரீதியான கூட்டத்தை தயார் பண்ணாதான் நாளைக்கு எதிர்க்க முடியுன்ற விஷயத்தில் அவங்க தயார் பண்ணுறாங்க. இவன் வந்து எலெக்ஷன்ஸில் வின் பண்ணால் நமக்கு இந்த ரசிகர்கள் போகணுன்னு விஜய் நினைக்கலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, எதிர்காலத்தில் பிஜேபி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னா கொள்கை ரீதியான ஒரு கூட்டத்தை தயார் பண்ணணும்னு திமுக நினைக்குது. அதுக்குள்ளே வந்து உதயநிதியை ப்ரொமோட் பண்ணுற அந்த அஜெண்டாவும் உள்ளே இருக்குது. ஸோ டபுள் 2 in 1 அவங்க போகிறாங்க ஆக்சுவலாக. இது வந்து ஒரே நோக்கத்தோட விஜய் தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு போகிற ஒரு சினிமா கவர்ச்சி கொண்ட ஒரு கூட்டமாக இருக்குது ஆக்சுவலாக. இவங்களை அரசியல் மயப்படுத்துறது விஜய் கையில் இருக்குது. அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் இது வந்து ஒரு ஏற்கனவே ஒரு ஆர்கனைசேஷன் கைவசம் இருக்குது. அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இவ்வளோ பெரிய கூட்டத்தை திருவண்ணாமலையில் ஒரு வாரத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறது ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த 2 கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.